மேக்ஸ் கிளாஸ் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் எடுத்துக்காட்டு 1.11 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பயிற்சி சம்பளம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துறாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.11 a = 1, 2, 3, 4 மற்றும் b = 2, 5, 8, 11, 14 என்பன இரு கணங்கள் என்க. f a b எனும் சார்பு f(x) = 3x - 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் ஆகியவற்றை காண்க. ஏபின்னு இரு கணங்கள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடி கணம், வரைபடம் இதெல்லாம் வரையணும். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இதை f(x) நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏல உள்ள வேல்யூஸ் எல்லாம் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷனில். ஃபஸ்ட்டு ஏவும் பியும் எடுத்து எழுதிக்குவோம். a = 1, 2, 3, 4 மற்றும் b = 2, 5, 8, 11, 14 இதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ f(x) = 3x - 1. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏல உள்ள வேல்யூ எல்லாத்தையுமே சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். f(x)க்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா f(1) = 3 × 1 - 1 = 3 - 1 = 2. அடுத்து f(2) = 3 × 2 - 1 = 6 - 1 = 5. 6 - 1 = 5. அடுத்து f(3) = 3 × 3 - 1 = 9 - 1 = 9ல் 1 போச்சுன்னா மீதி 8. அடுத்து 4 கொடுங்க. f(4) = 3 (4) - 1 12 12 - 1 = 11. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கொஷினு போட போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? அம்புக்குறி படம். ஃபஸ்ட்டு கொஷின் அம்புக்குறி படம். அதை வரைய போகிறோம். அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் போட போகிறோம். இதுக்கு f a → b, ஏலேருந்து பிக்கு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. f → ab. அப்போ a ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், ரெண்டாவது b எழுதிக்கணும். 2 படத்தை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளது a, ரெண்டாவது உள்ளது b. இது f. a என்ன? 1, 2, 3, 4. b என்ன? 2, 5, 8, 11, 14. இங்கே 1க்கு பதிலாக என்ன இருக்குது? 2 இருக்குது. 1 கொடுத்தோம்னா 2 கிடைக்கிது. அப்புறம் 2 கொடுத்தா 5 கிடைக்கிது. அதுக்கு தகுந்த போல் மேப்பிங் பண்ணிக்குவோம். 3 கொடுத்தா 8 கிடைக்கிது. 4 கொடுத்தா 11 கிடைக்கிது. ஓகே, இதுதான் அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் போட்டாச்சு. அடுத்து 2 அட்டவணை. ரெண்டாவது அட்டவணை. அட்டவணை எழுதுறது ஈஸி தான். x f(x)ன்னு வச்சுக்க வேண்டியதான்.
எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்குறோமோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை கீழே எடுத்து எழுத போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வந்து எக்ஸில் எழுதிக்கணும். கீழே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குதோ அதை எழுதணும். எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தான்னா 2 கிடைக்குது. இப்போது 1க்கு பதில் 1 கொடுத்தா 2 கிடைக்குது. அப்புறம் 2 கொடுத்தா 5 கிடைக்குது எஃப் ஆஃப் எக்ஸு. அப்புறம் 3 கொடுத்தா 8 கிடைக்குது. அப்புறம் 4 கொடுத்தா 11 கிடைக்குது. எக்ஸை 4ன்னு கொடுத்தா எஃப் ஆஃப் எக்ஸு 11. அவ்வளோதான் அட்டவணை. அடுத்து 3. அடுத்து வந்து வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம் அதை எடுத்து எழுத வேண்டியதான் நம்ம. வரிசை ஜோடிகளின் கணம்னா எஃப் ஈக்குவல் டு ப்ராக்கெட் 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. இதான் வந்து வரிசை ஜோடிகளின் கணம். ஓகேவா? அடுத்து வந்து 5வது கணக்கு 4 வரைபடம். அடுத்து வந்து வரைபடம் போட போகிறோம். அதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. இதோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கிட்டோம். இப்போ எக்ஸ் ஒய் தனியாக எடுத்து எழுதிக்குவோம். வரைபடத்தில் எக்ஸு ஒய்ன்னு போட்டு எக்ஸ் அச்சு ஒய் அச்சும் எழுதிக்குவோம். எக்ஸ் அச்சை வந்து 1லேருந்து கொடுத்துக்குவோம். அதே மாதிரி ஒய் அச்சு 1லேருந்து 11 வரைக்கும் கொடுத்துக்குவோம். எக்ஸ் அச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி கொடுத்துக்க வேண்டியதான். அடுத்து வந்து ஒய் அச்சு 1லேருந்து 11 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, இது வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் 1, 2 எக்ஸ் வந்து 1 ஒய் 2. அப்போ எக்ஸில் 1ஆவதுலேயும் ஒய்யில் வந்து 2லேயும் வச்சு குறிக்கணும். அப்போ இந்த இடத்துல வரும். அப்போ இது வந்து 1, 2. அடுத்து 2, 5 2 இருந்தால் இருக்குது, 5 இருந்தால் இருக்குது. அப்போ 2, 5. அடுத்து 3 8 இங்கே இருக்குது. 3, 8. அடுத்து 4, 11 11. ஓகே, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.